ஃப்ரீயா? எது பாப்போம் சொல்லுங்க. What? Right. நான் பேசுறது கிளியரா விளங்கும்னு நினைக்கிறேன். பேசுறது கிளியரா விளங்குதா? ஃபைசூல் விளங்குதா? விளங்குது சார். சரி, நான் பேசும்போது கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க. ரைட். நான் கடைசியா பார்த்தது என்னதுன்னு சொன்னா பரப்பு விரிவு, சரிதானே? ரைட். சரி, நீள விரிவு பார்த்தோம். அப்ப நீள விரிவு பார்த்து ஒரு மாசம் ஆனனால நீள விரிவு, ரைட். இந்த நீள விரிவு சம்பந்தமா படிச்சு நமக்கு ஒரு மாசம் ஆனனால நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு தரம் ரிவிஷன் மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா முதலாவது பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம், சரிதானே? ரைட். ரைட். எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? One. ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு படிக்க போற செக்ஷன் என்னதுன்னு சொன்னாலும் எத்தனை நீள விரிவு சம்பந்தமா பார்க்க போறோம். அப்ப என்னதுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த போர்ட்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணி படிப்பிக்கிறதுனால சில வேளை உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போர்ட்ல படிப்பிக்கிறதா நாங்க பிளான் பண்ணணும். அப்ப உங்களுக்கு எது லேசா இருக்குதோ அதை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிற பாடம் என்னதுன்னு சொன்னா
வெப்ப விரிவு. சரிதானே? வெப்ப விரிவு. ரைட். அப்ப வெப்ப விரிவு அப்படின்னா சரிதானே? அப்ப ஒரு பொருளுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா வெப்பத்தை வழங்கும் போது, ஒரு பொருளுக்கு வெப்பத்தை வழங்கும் போது அந்த பொருள் என்ன செய்யும் சொன்னா அதனுடைய அளவுல சிறிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்துக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா விரிவு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரிதானே? ரைட். அப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த வெப்பத்தின் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி முதலாவது பார்ப்போம். ரைட். அப்ப இப்படி ஒரு கம்பி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கம்பி வந்து பல்வேறு சரியா அடுத்தடுத்து மூலக்கூறுகளால் ஆனது. சரியா? கம்பியில சின்ன சின்ன துணிக்கைகள் இருக்கும். ஓகே, இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஹீட்டை நாங்க வழங்கும் போது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா இதுல உள்ள இந்த துணிக்கைகள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா சக்தியை பெறும். இதுல இருக்கிற துணிக்கைகள் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா சக்தியை பெற போகுது. இந்த துணிக்கைகள் சக்தியை பெறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த துணிக்கைகள் வந்து அதிர்வடையும். இந்த துணிக்கைகள் என்ன செய்யுதுன்னா அதிர்வடையும். இந்த துணிக்கைகள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அதிர்வடைய போகுது. இந்த துணிக்கைகள் அதிர்வடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த துணிக்கைகள் ஒண்ணு என்ன செய்யுதுன்னா இப்படி அசையும். ஒண்ணு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இப்படி அசைய போகுது. அசைகிறதுனால என்ன செய்ய போகுதுன்னா இதுக்கு அருகில இருக்கிற துணிக்கைகள் வந்து அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போகணும். அப்ப இந்த துணிக்கை தள்ளி போகும், இந்த துணிக்கை தள்ளி போகும், இந்த துணிக்கை தள்ளி போகும். ஒவ்வொரு துணிக்கையும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது இந்த துணிக்கைகள் ஒண்ணு விலகி போயிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா துணிக்கைகள் வந்து தூர இருக்க போகுது. இப்ப இப்படி இருக்க போகுது துணிக்கைகள். ரைட். அப்ப இப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருந்த துணிக்கைகள் வந்து என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா எல்லாம் ஒன்னோட ஒட்டி இருக்கு. இப்ப துணிக்கைகள் ஒன்னொன்னு தள்ளி போறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இதனுடைய நீளத்துல ஒரு அதிகரிப்பு ஏற்பட போகுது. இதனுடைய நீளத்துல என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா இங்க இருந்து பார்த்தோம்னா இந்த நீளத்துல ஒரு அதிகரிப்பு ஏற்பட போகுது. அப்ப இந்த நீளத்துல ஏற்படுற அதிகரிப்பை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா டெல்டா எல், அதாவது நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம். சரிதானே? இந்த ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? ரைட். நான் பேசுறது சிமோன் இருக்காரா? கிளியரா விளங்குதா சிமோன்? ஆமா சார், விளங்குது சார். இந்த நோட் அந்த டியூட் வாங்க வந்த ஆட்கள் இன்னைக்கு நோட்ல இருந்து வந்த ஆட்களுக்கான டியூட் வந்து நான் நோடுக்கு இப்ப அனுப்பியாச்சு. அப்ப தர்ஷிகா வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா தமிழ் சார் கான்டாக்ட் பண்ணி தமிழ் சார் கிட்ட எடுத்துக்கணுமா? தர்ஷிகா தமிழ் சார் கிட்ட கான்டாக்ட் பண்ணி சரிதானே? அப்ப தமிழ் சார் கிட்ட நீங்க என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னா வாங்கிக்கணும். ஓகே ரைட். அப்ப இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா இந்த துணிக்கைகள் வந்து அதிர்வடைகிறதுனால இந்த துணிக்கைகள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இப்படி அதிர்வடைகிறதுனால என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஒண்ணு விட்டு விலக போகுது. விலகுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா விலகுறதுனால என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த துணிக்கைகள் ஒண்ணு தள்ளி போகும்போது நீளத்துல ஒரு சின்ன மாற்றம் ஒண்ணு ஏற்பட போகுது. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப மாற்றத்துக்கான குறியீடு என்னதுன்னு சொன்னா இந்த டெல்டா தான் குறியீடு. மாற்றத்துக்கான குறியீடு வந்து என்னதுன்னு சொன்னா டெல்டா. ரைட். அப்ப நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம்னால இந்த ஏரியாவை நாங்க என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா டெல்டா எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம்ங்கிறதுனால இந்த இடத்துல நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா டெல்டா எல் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். சரிதானே? ரைட். அப்ப ஏற்கனவே படிச்ச விஷயத்தை நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா திரும்ப சொல்றேன். சரிதானே? அப்ப வெப்ப விரிவை பார்த்தோம்னு சொன்னா சரிதானே சடப்பொருள் ஒன்றை வெப்பமேற்றும் போது அதில் ஏற்படும் விரிவு வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சடப்பொருள் ஒன்றை வெப்பமேற்றும் போது அதுல ஏற்படுற விரிவை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வெப்ப விரிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வெப்ப விரிவுகளை மூணா நாங்க பிரிக்கலாம். அப்ப எப்படி பிரிக்கலாம்னு சொன்னா திண்ம விரிவு, திரவ விரிவு, வாயு விரிவு. சரிதானே? அப்ப திண்ம விரிவு, திரவ விரிவு, வாயு விரிவுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப நாங்க இங்க பாடத்துல படிக்க போறது என்னதுன்னு சொன்னா திண்ம விரிவையும் திரவ விரிவையும் தான் பார்க்க போறோம். சரிதானே? அப்ப திண்ம விரிவை தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா திருப்பி நாங்க படிக்க போறோம் திண்ம விரிவு. திண்மங்களை தான் நாங்க படிக்க போறோம். திண்மத்தை மூணா பிரிக்கலாம். சரியா? திண்ம விரிவுகளை மூன்றா பிரிச்சு படிக்க போறோம். முதலாவது என்னதுன்னு சொன்னா நீள விரிவு, இரண்டாவது என்னதுன்னு சொன்னா பரப்பு விரிவு, மூன்றாவது என்னதுன்னு சொன்னா கனவளவு விரிவு. சரியா? அப்ப திரவ விரிவு வேற, கனவளவு விரிவு வேற. திரவ விரிவு வேற, கனவளவு விரிவு வேற. விளங்குச்சா? ரைட். அப்ப திண்ம விரிவுகளை தான் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இப்ப கீழே நாங்க படிக்க போறோம். சரிதானே? ரைட்.
அப்ப ஒரு விரிவு தங்கி இருக்கிற காரணிகள் அதை நாங்க என்ன செஞ்சு கொள்வோம் அப்படின்னு சொன்னா குயிக்கா நாங்க என்ன செஞ்சு கொள்வோம் சொன்னா டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். விரிவு தங்கி இருக்கக்கூடிய காரணிகளை நாங்க என்ன செய்வோம் சொன்னா குயிக்கா டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். ரைட். அப்ப ஒரு பொருள் வந்து விரிவடையணும் அப்படின்னு சொன்னா அந்த பொருளுக்கு சரிதானே பிரதானமாக 2 காரணிகள் மிக அவசியம். சரிதானே? இப்ப நான் முதலாவது என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு சின்ன கோடு இருக்கு. ஒரு சின்ன கோடுல 3 மூலக்கூறு இருக்குன்னு சொல்லி நான் கற்பனை 3 மூலக்கூறு இருக்கு. சரியா? படம் விளக்குதுன்னு சொல்லி நான் அப்ப இதுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை வழங்கியிருக்கோம். அந்த சக்தியை நான் என்ன சொல்றேன்னு சொன்னா Q அப்படின்னு சொல்லி சொல்றேன். குறிப்பிட்ட அளவு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா Q அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரைட். இதே இன்னொரு கோளம் இருக்கு. இதுல 4 மூலக்கூறுகள் இருக்கு. 1 2 3 4 5 6 சொல்லுங்க. இதுல 3 மூலக்கூறு இருக்கு. இதுல எத்தனை மூலக்கூறு இருக்குன்னு சொன்னா 6 மூலக்கூறு இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப இதுக்கும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா Q சக்தியை வழங்க போறோம். அப்ப இவரு என்ன செய்ய போறாருன்னு சொன்னா அதிர்வடைய போறாரு. அப்ப நான் சொல்றேன் இவரு ஒரு 2 சென்டிமீட்டர் ஒரு துணிக்கை வந்து 2 சென்டிமீட்டர் தூரம் அதிர்வடைதா அப்படின்னு சொன்னா சரிதானே? அப்ப இவரு 2 சென்டிமீட்டர் தூரம் அதிர்வடைவாரு, இவரு 2 சென்டிமீட்டர் தூரம் அதிர்வடைவாரு, இவரு 2 சென்டிமீட்டர். மொத்தமாக எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர் தூரம் என்ன செய்யும்னா அதிர்வடையும். ரைட். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா இதுல மொத்தமாக 6 துணிக்கை இருக்கு. சோ 2 சென்டிமீட்டர் தூரம் அதிர்வடையும் போது 6 தர 2 12 சென்டிமீட்டர் தூரம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அதிர்வடைய போகுது. ஆகவே என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இது குறைவான துணிக்கைகள், அது குறைவான மூலக்கூறுகள் கொண்டிருக்கிறதுனால சரிதானே? குறைவான துணிக்கைகளை கொண்டிருக்கிறதுனால இதனுடைய விரிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா குறைவாக இருக்க போகுது. இது அதிகமான துணிக்கைகளை கொண்டிருக்கிறதுனால அதிகமாக என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா விரிவடைய போகுது. சரிதானே? ஆகவே இதுல இருந்து நாம ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம். ஒரு பொருளினுடைய ஆரம்ப நீளம், ஒரு பொருளுடைய ஆரம்ப நீளம் வந்து கூடவாக இருக்கும்போது, ஒரு பொருளுடைய ஆரம்ப நீளம் வந்து கூடவா இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய விரிவு என்ன செய்யும் சொன்னா அதிகமா இருக்கும். சரிதானே? ஒரு பொருளினுடைய ஆரம்ப நீளம் வந்து குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா அதுவும் விரிவும் எப்படி இருக்குன்னு சொன்னா குறைவாக இருக்கு. சரிதானே? அப்ப நீளத்துல தான் என்ன தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல உள்ள அந்த மூலக்கூறுகளினுடைய அளவு தங்கி இருக்கிறதுனால சரிதானே? அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நீளம் கூட கூட என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா விரிவுற அளவு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா கூட போகுது. சரிதானே? ஆகவே இந்த விரிவு தங்கி இருக்கிற காரணிகள் நாங்க எழுதணும்னு சொன்னா விரிவு தங்கியுள்ள காரணிகள் அப்ப நாங்க எழுதி கொள்வோம். ரைட். விரிவு தங்கியுள்ள காரணிகள் அது வந்து நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம். அப்ப முதலாவது காரணி என்னன்னு சொன்னா ஆரம்ப நீளம். முதலாவது காரணி என்னன்னு சொன்னா ஆரம்ப நீளம். ரைட். முதலாவது காரணி ஆரம்ப நீளம். சரிதானே? இரண்டாவது காரணி என்னன்னு சொன்னா கொடுக்கப்பட்ட வெப்ப சக்தியினுடைய அளவு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு மூலக்கூறு இப்படி இருக்கு. மூலக்கூறு ஒன்று இருக்கு. கிளியரா விளங்குதா எழுதுறது? பிள்ளைகள் கிளியரா விளங்குதான்னு சொல்லி பாருங்க எழுதுறது. இல்ல சார். இல்லையா? ரைட். இதுல எழுதுவோமா? சரி, நான் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் போர்ட்ல விளங்கப்படுத்துறேன். சரிதானே? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் விளங்கப்படுத்துறேன். இதுல இப்ப இதுல உள்ளது விளங்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றது வருதா? பேசுங்க. ஓகே, அப்ப முதலாவது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அளவு சரியா? இதுல தங்கி இருக்கும். ஓகே, ரெண்டாவது இதுல தங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னா சரிதானே? ரெண்டாவது இதுல தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா கொடுக்கப்படுற வெப்ப சக்தி. சரியா? கொடுக்கப்படுற வெப்ப சக்தி. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப இதுதான் மூலக்கூறு. அப்ப இப்படி 2 மூலக்கூறு இருக்கு. அப்ப ஹீட்டை கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும் சொன்னா வைப்ரேட் ஆகும். சரியா? அப்ப இந்த மூலக்கூறுகள் வைப்ரேட் ஆகணும்னா இந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும் சொன்னா தள்ளி போகும். அப்ப ஹீட்டை நீங்க கூட கொடுத்தீங்கன்னு சொன்னா கூட தள்ளி போகும். விளங்குச்சா? அப்ப தள்ளி போற அளவு வந்து என்ன செய்யும் சொன்னா கூட போகுது. அப்ப இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா வெப்ப சக்தி அதிகரிக்கும் போது, கொடுக்கப்படுற வெப்பத்தை அதிகரிக்கும் போதும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா கொடுக்கப்படுற வெப்பத்தினுடைய அளவு அதிகரிக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த விரிவு என்ன செய்யும் சொன்னா அதிகரிக்கும். அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா சரிதானே? இப்ப நாங்க பார்ப்போம்.
சரியா? அப்ப ஸ்கிரீனை ஸ்டாப் பண்றேன், நான் இதுல விளங்கப்படுத்துறேன். அப்ப பார்த்தோம்னு சொன்னா விரிவு தங்கி இருக்கிற காரணிகளை பார்ப்போம். விரிவுங்கிறது டெல்டா எல். டெல்டா எல் தங்கி இருக்கிற காரணிகளை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது காரணி வந்து ஆரம்ப நீளம். முதலாவது காரணி என்னது? ஆரம்ப நீளம். ரைட்? முதலாவது காரணி ஆரம்ப நீளம். ஓகே. இரண்டாவது காரணி என்னதுன்னு சொன்னா சரிதானே, கொடுக்கப்படுற வெப்ப சக்தியினுடைய அளவு அல்லது வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றம் டெல்டா தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். வெப்பநிலை மாற்றம் சரிதானே, வெப்பநிலை மாற்றம். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா ஒரு சமன்பாட்டுக்கு நாங்க வர போறோம். இதுல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா ஒரு சமன்பாடை பெற்றுக்கொள்ள போறோம். அந்த சமன்பாடை பார்த்தோம்னு சொன்னா அந்த சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா டெல்டா எல் எதுக்கு நேர் விகித சமன்னு சொன்னா எல் நாட் தர டெல்டா தீட்டாவாக இருக்கும். எல் நாட் தர டெல்டா தீட்டாவாக இருக்கும். டெல்டா எல் எதுக்கு நேர் விகித சமன்னு சொன்னா எல் நாட் தர டெல்டா தீட்டாவாக இருக்கும். இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு நேர் விகித சமதொடர்பு. இந்த நேர் விகித சமதொடர்பை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு சமன்பாடா மாத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க இது ஒரு மாறிலி அளவு இருக்கும். அப்ப டெல்டா எல் எதுக்கு சமன்னு சொன்னா ஒரு மாறிலி அளவு இருக்கும். கே தர எல் நாட் தர டெல்டா தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பரிசோதனைகள்ல இருந்து என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த கே என்பது பரிசோதனைகள்ல இருந்து என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா கேங்கிறது என்னது? கே என்பது நீள விரிவு குணகம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. பரிசோதனைகள்ல இருந்து என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க? கேங்கிறது என்னதுன்னு சொன்னா நீள விரிவு குணகம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இதை நாங்க திருப்பி எழுதணும்னு சொன்னா இந்த சமன்பாடு அப்படியே நான் இந்த இடத்துல எழுதுறேன். சரிதானே, டெல்டா எல் சமன் கேக்கு பதிலா நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா அல்பாவை பிரதியிட போறோம். கேக்கு பதிலா அல்பாவை பிரதியிட போறோம். அப்ப அல்பா தர எல் நாட் தர டெல்டா தீட்டா. சரிதானே, அல்பா தர எல் நாட் தர டெல்டா தீட்டா. அப்ப இதை ஒழுங்குபடுத்தி சொன்னா டெல்டா எல் சமன் எல் நாட் தர அல்பா தர டெல்டா தீட்டா. எல் நாட் அல்பா டெல்டா தீட்டா. இதுதான் இந்த சமன்பாடு. சரிதானே, எல் நாட் அல்பா டெல்டா தீட்டா. நான் எழுதுறது சில வேளை கிளியர் இல்லாம இருக்குமா இருந்தா பிள்ளைகள் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சரிதானே, சில வேளை அது கிளியர் இல்லாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிளியர் இல்லாம இருந்தா எனக்கு ஒரு தரம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ரைட். அப்ப இதை அழிச்சிருவோம். அப்ப நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா டெல்டா எல் எதுக்கு சமன்னு சொன்னா எல் நாட் அல்பா டெல்டா தீட்டாவுக்கு சமம். சரிதானே, ரைட். அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா எல் நாட்ங்கிறது என்னது? எல் நாட் என்பது ஆரம்ப நீளம். எல் நாட்ங்கிறது ஆரம்ப நீளம். எல் நாட் என்பது என்னது? ஆரம்ப நீளம். அல்பா என்பது என்னதுன்னு சொன்னால் நீள விரிவு குணகம். அல்பாங்கிறது என்னதுன்னு சொன்னா நீள விரிவு குணகம். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏற்கனவே படிச்சிருக்கிறார்கள், இதை நீங்க எழுதி கொள்ளுங்க. நீள விரிவு குணகம். சரியா? டெல்டா தீட்டாங்கிறது என்னதுன்னு சொன்னா வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றம். சரிதானே, டெல்டாங்கிறது வெப்பநிலை மாற்றம். ஓகே ரைட். அப்ப இதெல்லாம் என்னதுன்னு சொன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க படிச்சது. சரியா, அதுக்கு பிறகு ஃபுல்லா கெமிஸ்ட்ரி தான் நடந்துச்சு. அப்ப இதுக்கு பிசிக்ஸ்க்கு போர்டு வேணுங்கிறதுனால இன்னைக்கு தான் போர்டை செட் பண்ணி போடுறோம். அப்ப அதனால அது வரைக்கும் கெமிஸ்ட்ரி நடந்துச்சு, அதை நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப அல்பாவுக்கான அழகை நாங்க கண்டுபிடிக்கணும். அல்பாவுக்கு நாங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா அழகை கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க அல்பாவுக்கு அழகை கண்டுபிடிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இத அல்பாவை நாங்க என்ன செய்வோம் சொன்னா எரிவாயு மாற்றம் செய்ய போறோம். சரிதானே, அல்பாவை நாங்க என்ன செய்வோம் சொன்னா எரிவாயு மாற்றம் செய்ய போறோம். கிளியரா இருக்குதா? ஓகே, அல்பாவை எரிவாயு மாற்றம் செய்ய போறோம். அல்பாவை எரிவாயு மாற்றம் செஞ்சீங்கன்னு சொன்னா டெல்டா எல். சரிதானே, டெல்டா எல் அப்படியே இருக்கும். டெல்டா எல் வந்து அப்படியே இருக்கும். கீழே வந்து இந்த எல் நாட் கீழே வந்துடும். தர டெல்டா தீட்டா சமன் அல்பா. சொல்றது என்னங்க? டெல்டா எல் கீழ் எல் நாட் தர டெல்டா தீட்டா சமன் அல்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே, ரைட். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா என்னன்னு சொன்னா டெல்டா எல்ங்கிறது ஒரு நீளத்துல ஏற்பட்ட மாற்றம். அப்ப நாங்க இந்த டெல்டா எல்லுக்கு பதிலா போடக்கூடிய குறியீடு
சரிதானே டெல்டா எல்லுக்கு பதிலா போடக்கூடிய அலகு வந்து மீட்டர் சரிதானே அதே மாதிரி எல் நோட்டுக்கு பதிலா போடக்கூடிய குறியீடு என்னதுன்னு சொன்னா எல் நோட்டுக்கான அலகு என்னதுன்னு சொன்னா மீட்டர் டெல்டா தீட்டாங்கிறது வெப்பநிலை மாற்றம் அப்ப இந்த வெப்பநிலை மாற்றத்துக்கான குறியீடு என்னதுன்னு சொன்னா பாகை செல்சியஸ் சமன் என்னவா இருக்குன்னு சொன்னா ஆல்பா அப்ப இந்த மீட்டர் என்ன செஞ்சிடும் சொன்னா வெட்டுப்பட்டு போயிடும் அப்ப வெட்டுப்பட்டு போனோம்னா என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த பாகை c - 1 மேல வரப்போகுது ஆகவே இந்த பாகை c வந்து 1 இன் கீழ் பாகை c ன்னு இருக்கு சரிதானே சமன் ஆல்பா அப்ப இத நான் எழுதணும்னு சொன்னா இந்த இடத்துல நான் திருப்பி எழுதுறேன் ஆல்பா எதுக்கு சமன் சொன்னா பாகை செல்சியஸ் - 1 இதுக்கான அலகு வந்து ஆல்பாவுக்கான அலகு என்னதுன்னு சொன்னா பாகை செல்சியஸ் -1 ஆக இருக்கும் சரிதானே ரைட் இப்போ இவ்வளவுமே லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க என்ன செஞ்சதுன்னு சொன்னா படிச்சது ஆகவே இப்ப நாங்க அதை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா கொஞ்சம் கேள்விகளை நாங்க இப்ப பார்த்துட்டு போறோம் அப்ப இவ்வளவு நேரம் படிச்சது இவ்வளவு நேரம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன சம்மரி எல்லாம் திருப்பி சொன்னேன் இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குமாறுனா எனக்கு இப்ப சொல்லுங்க ஸ்ரீரஜிதா சிமோன் இருக்காரா சிமோனை தான் திருப்பி கூப்பிடுவேன் இன்னைக்கு சிமோன் சார் கிளியரா கிளியர் சார் ஓகே சரிதானே போர்ட் கிளியர் இல்லையா சரியா ஓகே போர்ட் சில வேளை கிளியர் இல்லாட்டி எனக்கு ஓகே அப்ப இதுல முதலாவது क्वेश्चनக்கு போவோம் சரிதானே क्वेश्चन நீங்க நோட் பண்ணிக்கோங்க क्वेश्चन நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சது நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா क्वेश्चन இன்னைக்கு செய்ய போறோம் அப்ப 2-3 क्वेश्चन வந்து நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறேன் அப்ப ஏற்கனவே உள்ள क्वेश्चन தான் அதை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா திருப்பி நாங்க பார்க்க போறோம் சரிதானே ரைட் ஒரு அலுமினிய கம்பி இருக்கு அப்ப கேள்வியாவே நீங்க எழுதி கொடுங்க அலுமினிய கம்பி ஒன்று ஆரம்ப வெப்பநிலை 20 பாகை செல்சியஸில் உள்ளது ஆரம்ப வெப்பநிலை எவ்வளவு சொன்னா 20 பாகை செல்சியஸ் 20 பாகை செல்சியஸ் சரியா ரைட் இதன் ஆரம்ப நீளம் 1 மீட்டர் இதன் ஆரம்ப நீளம் 1 மீட்டர் இதன் ஆரம்ப நீளம் 1 மீட்டர் ஓகே ரைட் இதன் வெப்பநிலையை 20 பாகை செல்சியஸில் இருந்து 80 பாகை செல்சியஸுக்கு மாற்றும் பொழுது இதன் வெப்பநிலையை 20 பாகை செல்சியஸில் இருந்து 80 பாகை செல்சியஸுக்கு மாற்றும் பொழுது இதன் வெப்பநிலையை 20 பாகை செல்சியஸில் இருந்து 80 பாகை செல்சியஸுக்கு மாற்றும் போது முதலாவது கேள்வி அலுமினியத்தில் ஏற்பட்ட நீள அதிகரிப்பு எவ்வளவு இரண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால் சரிதானே இரண்டாவது கேள்வி வெப்பப்படுத்தப்பட்ட பிறகு அலுமினியத்தில் தற்போதைய நீளம் என்ன அலுமினிய கம்பியின் தற்போதைய நீளம் என்ன ரைட் இதுல ஒரு தரவு தந்திருக்காங்க அலுமினியத்திற்கு ஆல்பா ஏஎல் அலுமினியத்திற்கு சரிதானே ஆல்பாவை தந்திருக்காங்க
அப்ப ஆல்பா எவ்வளவுன்னு சொன்னா அலுமினியத்துக்கான ஆல்பா அலுமினியத்துக்கான ஆல்பா ஏஎல் எவ்வளவுன்னு சொன்னா 2.5 தர 10⁻5 பாகை செல்சியஸ் -1. 2.5 தர 10⁻5 பாகை செல்சியஸ் -1. சரியா? ரைட். அப்ப இந்த கேள்வியை செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன். சரிதானே? அதுக்குள்ள இந்த கேள்வி என்ன செய்யணும்னு சொன்னா செஞ்சு முடிங்க. நான் இந்த கேள்வியை போர்ட்ல செஞ்சு காட்டுறேன். சரியா? கொஞ்சம் இதை கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சார் கேள்வி கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுங்களேன். இப்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஓகே, கேள்வி என்ன சொல்றேன்? அலுமினியத்தின் ஆரம்ப நீளம் 1 மீட்டர். சரியா? அலுமினியத்தின் ஆரம்ப நீளம் வந்து எவ்வளவுன்னு சொன்னா 1 மீட்டர். சரியா? இது ஆரம்பத்துல 20, இது ஆரம்பத்தில் 20 பாகை சியில் இருந்து 100 பாகை சி சொன்னா 80 பாகை சி சொன்னா 80 சார். 80. அப்ப ஆரம்பத்தில் 20 பாகை சியில் இருந்து 80 பாகை சிக்கு வெப்பம் ஏற்றப்பட்டது. சரிதானே? இதுல ஏற்பட்ட விரிவு எவ்வளோ? கேள்வி வந்து இதுல ஏற்பட்ட விரிவு எவ்வளோ? அடுத்த கேள்வி என்னதுன்னு சொன்னால் 80 பாகை சி வெப்பப்படுத்தப்பட்ட பிறகு இதனுடைய மொத்த நீளம். சரியா? இதனுடைய மொத்த நீளத்தை தான் கேக்குறாங்க. இம்லா இருக்கீங்களா? இம்லா இருக்கீங்களா? ஓகே, அப்ப நாங்க அந்த கேள்வியை செய்வோம். ரைட். அலுமினியத்துக்கு ஆரம்ப நீளத்தை நாங்க L0 அப்படிங்கிற குறியீடால குறிப்போம். L0ங்கிற குறியீடால குறிப்போம். L0 தான் ஆரம்ப நீளம். அப்ப ஆரம்ப நீளம் எவ்வளவுன்னு சொன்னா 1 மீட்டர். ஆரம்ப நீளம் எவ்வளவு? 1 மீட்டர். சரிதானே? ரைட். ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு வழங்கப்படுற வெப்பநிலை மாற்றம். அப்ப ஆரம்பத்துல எவ்வளவுல இருந்துச்சுன்னு சொன்னா 20 பாகை சில இருந்துச்சு. அதுல இருந்து 80 பாகை சிக்கு வெப்பப்படுத்திருக்காங்க. ஆகவே எவ்வளவு தூரம் மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா 60 பாகை சி மாற்றம் அடைஞ்சிருக்கு. எவ்வளவு பாகை சி மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா 60 பாகை செல்சியஸ் மாற்றம் அடைஞ்சிருக்கு. சரிதானே? ரைட். அல்பா வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். அந்த அல்பா மேல வந்துட்டாங்க. சோ இப்போ நாம கணக்குக்கு போவோம். சரிதானே? டெல்டா எழுத வைக்கிறாங்க. டெல்டா எழுது சமம் சொன்னா L0 தர ஆல்பா தர டெல்டா தீட்டா. L0 தர ஆல்பா தர டெல்டா தீட்டா. அப்ப L0 க்கு பதிலா பிரதியிடுங்க 1 மீட்டர் தர ஆல்பா வந்து 2.5 தர 10⁻5 தீட்டா வந்து 80. சரிதானே? தீட்டா வந்து எவ்வளவு சொன்னா 80. சோ இத நீங்க சுருக்குனீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நாம என்ன சொல்ல முடியும்னு சொன்னா பார்த்து கொள்ள முடியும். அப்ப இத சுருக்குனீங்கன்னு சொன்னா வரக்கூடிய ஆன்சர், சரிதானே? இத சுருக்கும் போது வரக்கூடிய ஆன்சர் வந்து 2.5 80ஆல பெருக்குவோம். சரிதானே? 2.5 80ஆல பெருக்குனீங்கன்னு சொன்னா 200 சார் 80ல 60. சாரி 60. அப்ப 2.5 60ஆல பெருக்குவோம். சாரி 2.5 60ஆல பெருக்குவோம். பெருக்குனீங்கன்னு சொன்னா 150 தர 10⁻5 மீட்டர். சரிதானே? அப்ப 10⁻5 மீட்டர் அப்படின்னு சொன்னா இத நாங்க சுருக்கலாம். இத சுருக்குனீங்கன்னு சொன்னா இதை வெட்டிட்டீங்கன்னு சொன்னா சரியா? 150 தர 10⁻5. 10⁻5 என்ன மீனிங்? 150 கீழ் 1 2 3 4 5 இப்படி இருக்கு மீனிங். சரிதானே? ஆகவே இத சுருக்கணும் சொன்னா 15 தர 10⁻4 மீட்டர். இப்ப 15 தர 10⁻4 மீட்டர் அப்படின்னு சொன்னா 1.5 தர 1.5 தர. சரிதானே? அப்ப இவ்வளவு மீட்டர் என்ன செஞ்சிருக்கு? விரிவடைஞ்சிருக்கு. சரிதானே? அப்ப ஏற்கனவே 1 மீட்டர் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே 1 மீட்டர் இருக்கு. இப்ப ஹீட்ட கொடுத்தனால என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா கொஞ்சம் விரிவடைய போகுது. கொஞ்சம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா விரிவடைய போகுது. சோ இந்த விரிவடைஞ்ச அளவு எவ்வளவு சொன்னா 15 தர 10⁻4 மீட்டர். விரிவடைஞ்ச அளவு வந்து 15 தர 10⁻4 மீட்டர். ஆகவே ஆல்ரெடி 1 மீட்டர் இருக்கு. அப்ப 1 + 15 தர 10⁻4 மீட்டர்.
ஆகவே இதை நாங்க என்ன செஞ்சுக்கலாம், சுருக்கி போட்டுக் கொள்ளலாம். அப்ப 15 தர 10/4 மீட்டர் நாங்க என்ன செய்ய தசம தாளத்துல சொன்னோம் சொன்னா சரிதானே? எப்படி வரும்? 0.0015. அப்ப இதை நாங்க எப்படி சொல்லலாம் சொன்னா 0.0015 சொல்லி சொல்லலாம். 1 மீட்டர். ஆல்ரெடி இங்க 1 இருக்கு, இதை நான் அழிக்கிறேன். ஆல்ரெடி 1 மீட்டர் இருக்கு. 1 மீட்டர் 0.0015. ஆகவே 1.0015 மீட்டராக இப்போ இருக்கு. புதிய நீளம் வந்து இவ்வளவா இருக்கு. சரிதானே? ஓகே, இந்த கணக்கு விளங்குனிச்சாப்ப? சார். ஓகே, கிளியர். அந்த அந்த கம்ப்யூட்டர்ல மவுஸ்ல வரைஞ்சு படிக்கிறத விட இது கிளியரா இருக்கா, இல்லாட்டி இது குழப்புதா? இது கிளியரா இருக்கு சார். ஓகே, அப்ப இனி இப்படியே படிக்க வேணாம். ரைட். ஓகே, அப்ப நான் இன்னொரு கேள்வி ஒன்று சொல்றேன். சரிதானே? இன்னொரு கேள்வி. அப்ப கேள்விகள் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா நீங்க டக் டக்குன்னு செஞ்சுட்டு எனக்கு ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் சொல்லுங்க. நான் ஒரு கேள்வியா செஞ்சு காட்டுறேன். அப்ப இன்னைக்கு நான் என்ன கொஞ்சம் கேள்வியை உங்களுக்கு டைப் பண்ணி போட்டுவிட்டா நீங்க பார்த்து செஞ்சுக்கலாம். சரிதானே? ஓகே, அப்ப எடுத்துங்க கேள்வி. உருக்கினுடைய நீள விரிவு குணகம் 1.2. உருக்கினுடைய நீள விரிவு குணகம் 1.2 தர 10/5 பாகை C -1. உருக்கு 1.2 தர 10/5 பாகை C -1. சரியா? ரைட். அப்ப கேள்வி 4 மீட்டர் ஆரம்ப நீளமுடைய, சரிதானே? கேள்வி வந்து என்னதுன்னு சொன்னா 4 மீட்டர் ஆரம்ப நீளமுடைய உருக்கு கம்பி ஒன்று 40 பாகை செல்சியஸில் இருந்து 400 மீட்டர் ஆரம்ப நீளமுடைய உருக்கு கம்பி ஒன்று 40 பாகை செல்சியஸில் இருந்து 40 பாகை செல்சியஸில் இருந்து 150 பாகை செல்சியஸ் வரை வெப்பமேற்றப்பட்டது. 150 பாகை செல்சியஸ் வரை வெப்பமேற்றப்பட்டது. பாகை செல்சியஸ் வரை வெப்பமேற்றப்பட்டது. எனின் அதன் நீள விரிவு யாது? எனின் அதன் நீள விரிவு யாது? வெப்பப்படுத்தப்பட்ட பின்னர் உள்ள இறுதி நீளம் யாது? வெப்பப்படுத்தப்பட்ட பின்னர் உள்ள இறுதி நீளம் யாது? ஓகே, ரைட். இந்த கேள்வியை செஞ்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சார் சொல்லுங்க. சார் நான் முதலாவதுக்கு ஆன்சர் சார் 0.000132. 0.000132. ரெண்டாவதுக்கு 4.000132. ரைட், குட். 4.000132 மீட்டர். சரியா? இந்த ஆன்சர் எடுத்தாக்கள் செஞ்சு காட்டணுமா? நானு செஞ்சு காட்டணுமா? சார் 4 மீட்டர் தானே சார் ஆரம்ப நீளம்?
4 மீட்டர் கூட சார் ஆரம்ப நீளம். 4 மீட்டர் தான். ஏன் அப்ப டெல்டா அது ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நீள விரிவு பார்க்கும்போது அப்படின்னா எல் நோட் வந்து 4 தானே சார் போடணும். எல்லாம் 4 தான். அப்படி போட்டா அந்த விட வராது சார். சரி ஓகே செஞ்சு பாப்போம். அப்ப இந்த ஆன்சர் நான் எழுதி வச்சிருக்கேன். 0.00 ரெண்டாவது ஆன்சர் 4.00 இதுதான் ஆன்சர் சொல்லிருக்காங்க. சோ இந்த ஆன்சரை நாங்க எழுதி பாப்போம். சரிதானே? அப்ப 4 மீட்டர் நீளமானது சரிதானே? அப்ப டெல்டா எல் எதுக்கு சமம்னு சொன்னா ஆல்பா டெல்டா எல் வந்து என்னன்னா டெல்டா எல் சமன் எல் நாட் ஆல்பா டெல்டா தீட்டா. சரியா? எல் நாட் ஆல்பா டெல்டா தீட்டா. சோ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா டெல்டா எல் சமன் எல் நாட்க்கு பதிலா 4 ஆல்பாவுக்கு பதிலா 1.2 தர 10 தீட்டாவுக்கு பதிலா தீட்டா நான் என்ன சொன்னேன் 40 பாகை செல்சியஸ்ல இருந்து எத்தனை பாகை செல்சியஸ் வரைக்கும் 40ல இருந்து 150 சார். 150. அப்ப 40ல இருந்து 150 சொன்னா எத்தனை எவ்வளவு ஹீட் பண்ணப்பட்டிருக்கு? 110. 40ல இருந்து 150னா 110. ரைட் 110. ரைட் ஆகவே 110 பிரதிக்குவோம். சரிதானே? ஆகவே இத பெருக்குவோம். அப்ப பெருக்குறீங்கன்னு சொன்னா 110 40ஆல பெருக்கி 4ஆல பெருக்கி 110 4ஆல பெருக்கி திருப்பியாத 1.2ஆல பெருக்குவோம். சரிதானே? அப்ப 1.2ஆல பெருக்கீங்கன்னு சொன்னா 528 தர 10/5. சரிதானே? 5 தர 10/5. இந்த ஆன்சர் வந்துச்சு. ஆமா சார். ஆமா சார். அப்ப நம்ம 0.00 இதுதான் என்ன நோட்டுக்கு 0.00 528 0.00 இதுதான் ஆன்சர் வருது. அப்ப இவ்வளோ மீட்டர் நீட்சி அடைஞ்சிருக்கும். ஆகவே மொத்த நீளம் வந்து ஏற்கனவே கம்பி சொல்லுங்க ஏற்கனவே கம்பி வந்து 4 மீட்டர் நீளமா இருக்கு. இப்ப விரிவு வந்து எவ்வளவுன்னு சொன்னா 0.005228 இருக்கு. ஆகவே மொத்த நீளம் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 4 பிளஸ் இத கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 4.005228 மீட்டரா இருக்கும். இப்ப புதிய நீளம். ஓகே கிளியரா? ஓகே சார். ஓகே ரைட். அப்ப அடுத்த கேள்வி சரிதானே? அடுத்த கேள்வி இன்னொரு கேள்வி பார்ப்போம். சரிதானே? பித்தளையின் நீள விரிவு குணகம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பித்தளையின் நீள விரிவு குணகம் 3.2 தர 10/5. பித்தளை நீள விரிவு குணகம் 3.2 தர 10/5 பாகை செல்சியஸ் -1. ரைட்? ஏழு மீட்டர் நீளமான பித்தளை கம்பி ஒன்று 7 மீட்டர் நீளமான பித்தளை கம்பி ஒன்று 7 மீட்டர் நீளமான பித்தளை கம்பி ஒன்று சரிதானே? 60 பாகை செல்சியஸ் ஆரம்ப வெப்பநிலையில் இருந்து 520 பாகை செல்சியஸ் வெப்பநிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதன் போது ஏற்படும் விரிவு கமா இறுதி நீளம் ஆகியவற்றை காண்க. ரைட் செஞ்சுட்டு ஆன்சர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஆன்சர் நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் குயிக்கா.